இன்றைக்கி நம்ம லெட்ஜரை தான் பார்க்க போகிறோம். லெட்ஜரில் வந்து இது எப்படி போடுறேங்கிறத நான் இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி போடணுங்கிறது நான் லேப்டாப்பில் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகேவா, போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம நேமில் கொடுக்குறோம்ல, லெட்ஜரில் வந்து ஒரு டைம் மேலே மடி கொடுத்தோம்னா நமக்கு வந்து வராது. ஓப்ஸ் ஆல்ரெடி நேம் வந்து வந்துருச்சுன்னு வரும். அதுங்காட்டி நம்ம நேமில் கொடுக்குறது வந்து ஒரு டைம் தான் வரும். அதுவே அண்டரில் கொடுக்குறது எத்தனை டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கேபிட்டல் வந்து வருது. அப்போ கேபிட்டல் அண்டரில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், ஏன்னா கேபிட்டல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா. செகண்டு, டெபாசிட்டட் கேஷ் இன்டூ எஸ்பிஐ பேங்க். இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் தான் போடுறோம். அப்போ எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டு அண்டரில் பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா பேங்க் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வரும். தேர்டு, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃப்ரம் கேஷ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் வந்து என்னென்னா நமக்கு ஃபிக்ஸட் அசட். அப்போ ஃபிக்ஸட் அசட்டில் வந்து போடணும். ஃபோர்த்து, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். நம்ம ரவி ட்ரேடர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். எப்படின்னா கடனுக்கு பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும். அதுங்காட்டி இவங்க வந்து நமக்கு சன்ஜி கிரெடிட்டார்ஸ். திரும்ப கொடுக்க வேண்டியது வந்து நம்ம பொறுப்பு அல்லவா, அதுங்காட்டி அது கிரெடிட்டார்ஸில் வந்து வருது. ரவி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் அண்டரில் சன்ஜி கிரெடிட்டார்ஸ் தான் நம்ம மறுபடி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து போட்டுட்டோம். மறுபடி எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா லெட்ஜரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம என்ன டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோன்னு தெரியறதுக்காக, அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மறுபடியும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபிஃப்த்து, சோல்டு குட்ஸ் டு கவின் ஸ்டோர்ஸ் ஆன் கிரெடிட். கவின் ஸ்டோர்கிட்ட வந்து நம்ம கடனுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து கவின் ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு சன்ஜி டெப்டார்ஸ், அவங்க வந்து நமக்கு கொடுக்கணும். அதுங்காட்டி அவங்களுக்கு வந்து சன்ஜி டெப்டார்ஸ். அப்போ கவின் ஸ்டோர்ஸ் அண்டரில் வந்து நமக்கு சன்ஜி டெப்டார்ஸ்னு வரும். இப்போது நம்ம கவின் ஸ்டோர்ஸ் வந்து சேல்ஸ் தான், ஆனால் அது வந்து கிரெடிட் சேல்ஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எதுக்காக சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம்னா, கவின் ஸ்டோருக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா யாருக்கிட்ட காசு இருக்குதுன்னு டேலிக்கு தெரியும். ஆனால் அதுவே சேல்ஸ் மூலமாக காசுன்னு டேலியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து தெரியறதுக்காக தான் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டும் சேர்த்து போடுறோம். ஓகேவா. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கவின் ஸ்டோர்ஸ். இந்த கேஷ் என்ட்ரி வந்து நம்ம ரிசீவ் பண்ணதை வந்து நம்ம இதில் போட மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி கவின் ஸ்டோர்ஸுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி என்ட்ரி போட்டோம். அந்த நேம் வந்து நமக்கு மறுபடி என்டர் ஆகாது. இதை வந்து நம்ம வவுச்சரில் வந்து போட்டுப்போம். செவன்த் என்ட்ரியுமே நம்ம வந்து ரவி ட்ரேடர்ஸ் வந்து ஆல்ரெடி நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மறுபடியும் நம்ம போட முடியாது. அடுத்ததான் எயித்து, பேய்டு ஷாப் ரெண்ட் பை கேஷ். ஷாப் ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போது ஷாப் ரெண்ட் வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போது ஷாப் ரெண்ட் அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நைன்த்து, ரிசீவ்டு கமிஷன் பை கேஷ். நம்ம ரிசீவ் பண்ணது வந்து இன்டைரக்ட் இன்கம். அப்போது கமிஷன் ரிசீவ்டு அண்டரில் இன்டைரக்ட் இன்கம். டென்த்து, வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். எஸ்பிஐ பேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுங்காட்டி நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, 28 லெட்ஜருக்கும் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம லெட்ஜர் வந்து பார்க்கலாம். இப்போ டேலி பிரைம் ஓப்பன் பண்ணனே கண்டினியூ எஜுகேஷன் மோடுன்னு இருக்கா. இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுறோம். ஆல்ட் கேன் கிளிக் பண்ணோம்னா கிரியேட்னு காமிக்கும். அதில் வந்து நம்ம சீன் இருக்குல்ல, சீனை கிளிக் பண்ணால் இங்கே வந்து கம்பெனி நேம்னு இருக்குது. கம்பெனி நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பிஎஸ்டி மட்டும் கொடுத்துக்கலாம். என்டர். இப்போ மெயிலிங்க்கு வந்து நம்ம தனியாக மெயிலிங் எது போடல, எங்காட்டி கம்பெனியில் இருக்கிற நேம் அதுவே மெயிலிங்கே வந்துடும். அடுத்ததான் நம்ம ஸ்டேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து நமக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கா நம்ம என்டர் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. சிம்பிளாக இதெல்லாமே நம்ம சும்மா பார்க்குறதுங்காட்டி நம்ம Ctrl+A கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். இப்போ கம்பெனி வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ என்ட்ரி வச்சு நம்ம லெட்ஜரும் வவுச்சர் மட்டும்தான் போட போகிறோம். மற்றபடி நம்ம எதுவும் போட போகிறதில்ல. அதுங்காட்டி நம்ம மற்ற எல்லாத்துக்குமே நோன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான்.
கண்ட்ரோல் பேஸ் ஏ கொடுத்தோம்னா அக்செப்ட் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு கம்பெனி வந்து கிரியேட் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், பிஎஸ் சேனல் 2020 வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம கிரியேட் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம லெஜர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேர்னல் போட்டோம், அடுத்ததான் நம்ம லெஜர் போடணும், அதுக்கப்புறமா தான் வவுச்சர் போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெஜர் வந்து கிரியேட் பண்ணுறோம். என்டர் கொடுத்துட்டு என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக அதை வச்சு நம்ம லெஜர் வந்து போட போகிறோம். இப்போ லெஜர் போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ்னஸ் வித் கேஷ் வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டட் வித் பிஸ்னஸ்ங்கிறது வந்து கேபிட்டலாக, அப்போ கேபிட்டல்னு நம்ம டைப் பண்ணுறோம். நேமில் வந்து கேபிட்டல், அண்டரில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா கேபிட்டல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதை வந்து நம்ம அக்செப்ட் கொடுத்துட்றோம். அதுக்கு வந்து Ctrl+A. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்டர் கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போயிடும். நமக்கு வேணுங்கிற டீட்டெயில் மட்டும் டக்குன்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்டர்னு கொடுத்து கடைசியில் அக்செப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம முன்னாடியே Ctrl+Aன்னு கொடுத்துடும். Ctrl+A கொடுத்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேபிட்டல் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு லெஜரில். செகண்ட் ஒன் வந்து டெபாசிட்டட் கேஷ் இன்டு எஸ்பிஐ பேங்க். கேஷ் வந்து நம்ம எஸ்பிஐ பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். அப்போ எஸ்பிஐ பேங்க் வந்து நம்ம லெஜரில் போகிறோம். எஸ்பிஐ பேங்க் அண்டரில் வந்து பேங்க்கில் வரும். ஏன்னா நம்ம பேங்க்கில் தான் போடுறோம். அப்போ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. இதெல்லாம் நம்ம இது கொடுக்க வேண்டியதில்லை, வர சம்மில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அக்செப்ட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்து நமக்கு என்னன்னா அது வந்து ஃபிக்ஸட் அசெட். அப்போ ஃபிக்ஸட் அசெட். நாலாவது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ரவி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். பேர் கொடுத்துருந்தாலே அது வந்து நம்ம கடனுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ரவி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு சண்டே கிரெடிட்டர்ஸ்னு வரும். ஓகேவா? வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து போடுறோம். வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து போட்டுட்டோம். மறுபடியும் எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோன்னா லெஜரில் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷனை பண்ணியிருக்கோன்னு தெரியறதுக்காக, அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மறுபடியும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபிஃப்த்து கோல்டு குட்ஸ் டு கவின் ஸ்டோர்ஸ் ஆன் கிரெடிட். நம்ம கடனுக்கு வந்து விற்றுருக்குறோம். அப்போது கவின் ஸ்டோர்ஸ் அதில் அண்டரில் வந்து நமக்கு சண்டே டெப்டார்ஸ். சண்டே டெப்டார்ஸ் அக்செப்ட் வந்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கவின் ஸ்டோர்ஸ் வந்து அதுவும் சேல்ஸ் தான், ஆனால் அது வந்து கிரெடிட் சேல்ஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் நாம் எதுக்காக சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம்னா கவின் ஸ்டோர் மட்டும் நம்ம போட்டோம்னா யாருக்கிட்ட காசு இருக்குதுன்னு டேலிக்கு தெரியும். ஆனால் அதுவே சேல்ஸ் மூலமாக காசுன்னு டேலியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து தெரியறதுக்காக தான் நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டும் சேர்த்து போடுறோம். ஓகேவா? ஏழாவது வந்து ஆல்ரெடி நம்ம ரவி ட்ரேடர்ஸ்க்கான என்ட்ரி வந்து போட்டுட்டோம். அது மறுபடி போட வேண்டியதில்லை, இது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே ஆல்ரெடி இங்கே நேமில் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து நம்ம மறுபடி என்டர் பண்ணோம்னா நமக்கு அது மறுபடி வந்து நேம் வராது. ஓகேவா? அண்டரில் வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நேமில் ஒரு டைம் நேம் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அந்த நேம் வந்து என்டர் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கான வீடியோ வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். லெட்ஜர் குரூப் வந்து எப்படி போடணுங்கிறது. ஏழாவது வந்து நம்ம போட வேண்டியதில்லை. எயித்து பேடு ஷாப் ரெண்ட் பை கேஷ். ஷாப் ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். Ctrl+C கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். நைன்த்து ரிசீவ்டு கமிஷன் பை கேஷ் 5000. கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கோ, அது வந்து நமக்கு இன்டைரக்ட் இன்கம். Ctrl+ கொடுத்து அக்செப்ட் பண்ணியாச்சு. வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க் ஆர் ஆஃபீஸ் யூஸ்.
15,000 இது வந்து நான் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எஸ்பிஐ பேங்க்குங்கிறது வந்து நேம்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அதை வந்து நம்ம வவுச்சரில் வந்து போடுவோம். அடுத்ததாக வவுச்சர் எப்படி போடணுங்கிறத லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து எல்லா லெட்ஜருமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து எதில் போய் பார்க்குறதுனா எஸ்கேப் கொடுத்து கொடுத்துருங்க. மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு கீழே வந்து ஆர்டரில் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம லெட்ஜர் வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம க்ரியேட் பண்ண எல்லா லெட்ஜர்ஸுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ அதுவே நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னாலும் இப்போது கேபிட்டல் வந்து ஆல்டர் பண்ணணும்னா இங்கே கேபிட்டல் வந்து கொடுத்துட்டு இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் அதுக்கு பதிலாக வேறு எதாவது கொடுக்கணுன்னா நம்ம ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறது பார்த்துக்கலாம். ஆல்ட்ரேஷனும் நம்ம பண்ணிக்கலாம்.